அவன் வயல்லயோ இல்ல எங்கேயோ வேலை செஞ்சு கஷ்டப்படக்கூடாது, அவன் நீட்டா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுறதுதான். நீ இதுதான் படிக்கணும் இதுதான் படிக்கணும்னு அவன்கிட்ட திணிச்சு பள்ளிக்கூடம் காலைல 7 மணிக்கு ஆரம்பிச்சு கிளம்ப ஆரம்பிச்சு அந்த பையன் வெளியே போனானா 5 மணி வரைக்கும் பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் டியூஷன் சொல்லி அந்த பையன் நைட்டு 9 மணிக்கு வந்து தூங்குற வரைக்கும் ஒரு சித்திரவதையை தான் அனுபவிக்கிறான். ஒரு 20% வேலைக்கு போயிட்டான், 20% வெளிநாடு போயிட்டான், மீதி இருக்கக்கூடிய 60% பேர் என்ன பண்றாங்க? யோசிக்கிறோமா யாராவது? படிப்பை மட்டுமே பழக்கப்படுத்தின நமக்கு அந்த பிசினஸ் எப்படி பண்ணணுங்கிற ஒரு அறிவை வந்து பெற்றோர்கள் கொடுக்காம போயிடுறாங்க. பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன வருமானத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக எம்ப்ராய்டரிங், டெய்லரிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம காலம் தொட்டு இருக்கு. அதாவது மளிகை கடைக்காரன் பையன் மளிகை கடை தான் படிக்கணும், இல்ல மளிகை கடைக்காரனா தான் ஆகணும், இல்ல செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தான் தைக்கணும் அப்படிங்கறத தாண்டி எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு சொந்த தொழில அப்பாவோட தொழிலை எடுத்து முன்னெடுத்து ரொம்ப டாப் லெவல்ல போன ஒரு அச்சீவர்ஸ் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. படிப்புக்கான வேலை கிடைக்கலன்னா அவன் வாழ்க்கை எப்படி சர்வைவ் ஆகணுங்கிற ஒரு அறிவையும் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை தான். அதாவது உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா இப்ப வந்து உள்ளூரை தாண்டி வெளியே போக முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் எந்த விதமான ஒரு தடங்களும் கிடையாது. சிட்டிசன் நேயர்களுக்கு எனது அருமையான வணக்கங்கள். இன்னைக்கு மீண்டும் நம்ம டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு புதிய தகவலோட வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இளைஞர்கள், படிச்சவங்க, இவங்களெல்லாம் வந்து அடுத்ததை நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கு வந்திருக்காங்க. சொல்லுங்க டாக்டர், இன்னைக்கு ஒரு புது விஷயமா கொண்டு வரும்னு சொன்னீங்க, என்ன விஷயமா இருக்கும்? பொதுவா இப்ப நம்ம பெற்றோர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் நினைச்சது நடக்கல, என் பையனாவது ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அவன் வயல்லயோ இல்ல எங்கேயோ வேலை செஞ்சு கஷ்டப்படக்கூடாது, அவன் நீட்டா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுறதுதான். அது தப்பு கிடையாது. ஆனா அதை என்ன பண்றோம்னா 1வது படிக்கும் போதுல இருந்தே நீ இதுதான் படிக்கணும் இதுதான் படிக்கணும்னு அவன்கிட்ட திணிச்சு பள்ளிக்கூடம் காலைல 7 மணிக்கு ஆரம்பிச்சு கிளம்ப ஆரம்பிச்சு அந்த பையன் வெளியே போனானா 5 மணி வரைக்கும் பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் டியூஷன் சொல்லி அந்த பையன் நைட்டு 9 மணிக்கு வந்து தூங்குற வரைக்கும் ஒரு சித்திரவதையை தான் அனுபவிக்கிறான். சரி, இப்படி படிச்சு வரக்கூடிய பிள்ளைகள் பின்னாடி ஃபியூச்சர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப எல்லாருமே சாதித்தார்களா அப்படின்னு கேட்டாக்கா அது ரொம்ப சிறிதளவு தான். எல்லாரும் சாதிக்கிறது கிடையாது. சின்ன வயதுல இருந்து படிப்பு படிப்பு படிப்புன்னு மட்டுமே பழக்கப்படுத்தப்பட்ட அந்த ஒரு மாணவன் ஒரு காலேஜுக்குள்ள என்டர் ஆகும்போது எல்லாருமே இன்ஜினியர் படிக்கிறான், எல்லாருமே டாக்டர் படிக்கிறான். இப்ப அது வந்து காம்படிட்டிவ் வேர்ல்ட் அப்படின்னா கூட அதுக்கான சீட்டும் அதிகமாயிடுச்சு. வீட்டுக்கு வீடு டாக்டர், வீட்டுக்கு வீடு இன்ஜினியர் வந்துட்டாங்க. ஆனா அவன் அந்த கல்லூரி முடிச்சு அவன் கெரியர், அவனோட ஃபியூச்சர் அப்படின்னு போகும்போது எல்லாருமே அச்சீவ் பண்றாங்களா? நல்லா ஃப்ராங்கா சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க. கண்டிப்பா கிடையாது. ஒரு 20% பேர் தான் வந்து அவங்க நினைச்ச துறையில நினைச்ச வேலைக்கு போறாங்க, நினைச்ச மாதிரி சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனா மீதி இருக்கக்கூடிய 80% பேரோட வாழ்க்கை, அவங்களோட ஃபியூச்சர் என்ன? கேள்விக்குறிதான். இதுல கொஞ்சம் பேர் வீட்டுல பணம் ஏதாவது இருந்ததுன்னா அரேஞ்ச் பண்ணி ஃபாரின் போய் செட்டில் ஆகுறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு வாழ்க்கையிலே முடிஞ்சு போகுது. கல்யாணமும் அங்கே பண்ணிக்கிறான், பிள்ளையும் அங்கே பெத்துக்கிறான். வயசானதுக்கு அப்புறம் ஊர்ல வரும்போது அவனுக்கு தெரிஞ்ச யாருமே பாதி பேர் இருக்கிறது இல்ல, அவன் சொந்தக்காரனும் இருக்கிறது இல்ல, அவன் நண்பர்களும் இருக்கிறது இல்ல. பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் அவன் தனிமையிலே கழிக்கிறான். சரி, ஒரு 20% வேலைக்கு போயிட்டான், 20% வெளிநாடு போயிட்டான், மீதி இருக்கக்கூடிய 60% பேர் என்ன பண்றாங்க? யோசிக்கிறோமா யாராவது? 60% பேர்ல ஏதாவது தொழில் தெரிஞ்சதுன்னா தொழில் வச்சு பொழைக்கக்கூடியவன் கொஞ்சம் ஒரு 10% கூட கிடையாது. ஏதாவது அப்பா மளிகை கடை வச்சிருந்தா அந்த மளிகை கடைய ஒரு பிசினஸ பாக்குறான் அப்படின்னா கூட அதுக்கான நாலேஜ் இல்லை அப்படின்னா அவன் வாழ்க்கை ஃபெயிலியரா தான் போய் முடியுது. ஏன்னா அவனுக்கு படிப்பை மட்டுமே பழக்கப்படுத்தின நமக்கு அந்த பிசினஸை எப்படி பண்ணணுங்கிற ஒரு அறிவை வந்து பெற்றோர்கள் கொடுக்காம போயிடுறாங்க. அதனால அதுலயும் வந்து அவன் ஃபெயிலியர் தான் அனுபவிக்கிறான். பொதுவா வந்து நமக்கு ஒரு பழமொழி இருக்கு, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன வருமானத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக எம்ப்ராய்டரிங், டெய்லரிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம காலம் தொட்டு இருக்கு. பள்ளிக்கூட படிப்பு ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க ஒரு 6வது வகுப்புக்கு பிற்பாடு இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், எம்ப்ராய்டரி, இந்த டைலரிங், ஒயர் கூட பின்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அதை கூட நம்ம பெற்றோர்கள் என்ன பண்றோம், உனக்கு இதெல்லாம் எதுக்கு, நீ என்ன டைலர் ஆக போறியா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய ஒரு டிஸ்கரேஜ் பண்ணி படிப்பை தவிர எதுவுமே தெரியாத நிலையில ஒரு மடமட்டியா நம்ம பெற்றோர்கள் கொண்டுட்டு போறோம். நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தை நம்ம தான் கெடுக்கிறோம். இதை மட்டும் எல்லா பேரண்ட்ஸும் மைண்ட்ல வச்சு செயல்பட்டோம்னா நிறைய
பிள்ளைங்களோட வாழ்க்கையை, நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து, சொந்த கருத்து. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் இதில் வந்து தெரியுது. என்னன்னா, ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுடைய பையன் மளிகை கடை தான் வச்சிருக்கணுமா? ஒரு செருப்பு தைக்கிறவங்களுடைய பையன் செருப்பு தான் தைக்கணுமா? ஒரு டீ கடை வச்சிருக்கிறவங்களுடைய பையன் டீ தான் வைக்கணுமா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னா இப்போதான் எல்லாமே காலம் மாறிடுச்சு. டிஎன்பிசி, குரூப் 1, குரூப் 2 எல்லாம் அப்படி போகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷமா படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு இப்போ ஒரு பையனுக்கு பொண்ணு கிடைக்கணும்னா கூட கவர்மெண்ட் மாப்பிள்ளையா இருந்தாதான் பொண்ணே கொடுக்குறான். அவன் நல்லவனா கெட்டவனாலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் தொழிலை கற்றுக்கணுங்கிறீங்க. அது எனக்கு சரியா புரியலையே. அப்படி கிடையாதுங்க. இப்ப தொழிலை கத்துக்கோனா நம்ம அப்பா அம்மா பண்ணக்கூடிய தொழிலை, நம்மளோட தொழிலை இன்னும் டெக்னாலஜிக்கலா எப்படி பண்றது, அதுக்கான துறையில அவனை தள்ளி விட்டோம்னா அவன் புதுசா ஒரு தொழில் வாய்ப்பை, ஒரு வேலை வாய்ப்பை தேட வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு இப்ப ஒரு கொத்தனாரோட பையன் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் படிக்கிறான், ஒரு ஆர்கிடெக்ட் படிக்கிறான் அப்படின்னா அந்த அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு லிங்க் இருக்கும், பிசினஸ் லிங்க் இருக்கும், ஏற்கனவே வீடு கட்டியிருப்பாங்க, பழக்கம் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல அவரை நம்பி வீடு கட்ட கொடுக்குற மக்களும் கொஞ்சம் அதிக அளவுல இருப்பாங்க. அவங்க கிட்ட தன்னுடைய பையனோட திறமையை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எங்கேயும் போய் வேலை தேட வேண்டியதில்லை. ஒரு பிசினஸ் மேனா உருவாக்கலாம், ஒரு ஆர்கிடெக்டா உருவாக்கலாம். தான் பையனை இன்னும் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஓனரா மாத்த முடியும். அப்படி நம்ம யோசிங்க அப்படின்னு தான் சொல்றோம். அதாவது மளிகை கடைக்காரன் பையன் மளிகை கடை தான் படிக்கணும், இல்ல மளிகை கடைக்காரனா தான் ஆகணும், இல்ல செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தான் தைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு சொந்த தொழில, அப்பாவோட தொழிலை முன்னெடுத்து ரொம்ப டாப் லெவல்ல போன ஒரு அச்சீவர்ஸ்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. ஆனா தொழில் எதுவுமே தெரியாம நம்ம இன்ஜினியர் தான் படிக்கணும்னு படிச்ச எத்தனையோ பசங்க ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கல, அவன் வெளிநாடும் போறதுக்கான வசதி இல்ல, தொழில் வைக்கிறதுக்கான ஒரு வசதியும் கிடையாது, தன்னோட அப்பா என்ன தொழில் பார்த்தாங்களோ அதுவும் தெரியாது. அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்கு பொண்ணு கிடைக்காம, அவனுக்கு பினான்சியல் சப்போர்ட்டும் இல்லாம ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆளாகி அவன் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. ரொம்ப தவறான பாதைக்கு போறது, போதை பழக்கம், குடி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு சமுதாயம் சீர்குலைஞ்சிட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, சிலர் வந்து நான் என்னதான் இன்ஜினியர் படிச்சாலும் என் அப்பாவோட தொழிலை பண்றதுல எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல்காரன் பையன் வந்து இன்ஜினியர் வந்து ஹோட்டல்ல சப்ளை பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சப்ளை பண்ணி ஒரு தோசை போட தெரிஞ்சுக்கிட்டு தோசை போட்டு அந்த ஹோட்டலை டெவலப் பண்ணி அதை 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு உயர்த்தக்கூடிய ஒரு பர்சன்ஸையும் நம்ம பார்க்க தான் செய்றோம். அப்ப கையில ஒரு தொழில் இருந்தா கண்டிப்பா அவனுக்கு எந்த விதமான குறைகளும் வராது, அவன் வாழ்க்கையை செழுமையா வாழ முடியும் அப்படிங்கறதான் என்னோட கருத்தை. தவிர நீங்க படிப்பை சொல்லி கொடுங்க, அதே நேரத்துல அவனுக்கு ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு அறிவையும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அதையும் மறந்துடக்கூடாது. ஏன்னா அவன் படிச்ச ஒரு படிப்புக்கான வேலை கிடைக்கலன்னா அவன் வாழ்க்கை எப்படி சர்வைவ் ஆகணுங்கிற ஒரு அறிவையும் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை தான். அதை தான் நான் இங்க சொல்ல வரனே தவிர அப்பா செஞ்ச வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நான் சொல்ல வரல. ஃபியூச்சர்ல இதுதான், நம்ம எல்லாமே ஒரு பிளான் இருக்கு. ஃபியூச்சர் பிளான் ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நாம சந்ததியினர் வாழ்வாங்க செழிச்சு வாழ முடியுங்கிறதுக்காக தான் என்னோட கருத்தா இதை நான் வைக்கிறேன். இதுல எதுவும் நான் தவறு இருக்கிறதா நான் நினைக்கல. இது எல்லாமே சரிதான். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமுதாயம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன விஷயம் தெரியுங்களா, உள்ளூர் மாடு விலைக்கு போகாதுங்கிற மாதிரி உள்ளூர்ல ஏதாவது சாதிக்கணும், நான் ஒரு பிசினஸ் பண்ணி முன்னாடி வரணும் அப்படின்னு ஏதாவது ஆரம்பிச்சா உள்ளூர்காரனே சப்போர்ட் பண்றது கிடையாது. இப்ப வெளியூர்ல ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கான் அப்படின்னா அதே ப்ராடக்ட் தான் வெளியூர்காரனும் வச்சிருப்பான், ஆனா வெளியூரை நோக்கி தான் போறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் இங்க எடுத்துக்கோங்களேன், திருச்சியில இந்த துணி கடையை நோக்கி தான் திருச்சிக்கு தான் போறாங்க. ஏன் இங்க கும்பகோணத்திலேயே வந்து பட்டுப்புடவை இதெல்லாம் வந்து இங்கதான் தயாரிச்சு அங்க போகுது, ஆனா மக்கள் அங்க போய் தானே வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நாம அப்படி சொல்லிட முடியாதுங்க. உள்ளூர்ல சாதிக்காதவங்க இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம ஹெச்எல் சிவநாடாரு, மஹிந்திரா ஆனந்த், அடையார் ஆனந்த பவன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா, காளிமார்க் சோடா, இப்படி தொழில் புரட்சிங்கிறது நம்ம இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பொருளுமே சைனா, ஜப்பான் இப்படி இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஏற்றுமதி பண்ற அளவுக்கு நம்ம மாறிட்டோம். சோப்பு சீப்பு ஆரம்பிச்சு நெயில் பாலிஷ்ல இருந்து பவுடர்ல இருந்து எல்லாமே வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண காலம் போய்
இன்னைக்கு எல்லாமே மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியான்னு மாறிட்டு இருக்கு. இதுல மத்திய அரசாங்கத்தோட பங்கு ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்ப படிச்சு முடிச்சு வரக்கூடிய இளைஞர்களுக்கு மானியத்தோட MSME லோன் கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப முனைப்பா நம்ம மத்திய அரசாங்கம் செயல்பட்டுட்டு இருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஒரு இளைஞர்கள் வந்து என்னால தொழில் செய்ய முடியும், நான் சாதிக்க முடியுங்கிற அந்த ஒரு உத்வேகத்தோட இருந்தாங்க, கூட அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்தது, பெற்றோர்களோட சப்போர்ட்டும் இருந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுமே மகேந்திர ஆனந்தவோ இல்ல HCL சிவநாடாரவோ மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால நம்ம படிப்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட்டை அவங்க தொழில் கத்துக்கணுங்கிறதுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். குழந்தைகளுக்கான அந்த தொழில் அறிவையும் பெற்றோர்களால தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நீங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம். ரொம்ப நன்றி மேடம். இப்போ நம்ம சிட்டிசன் சேனல்ல அடுத்து தொடர்ச்சியாக நம்ம டாக்டர் வந்து பல நல்ல தகவல்களை வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க. தொடர்ந்து நம்ம சிட்டிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம பல தகவலோட நம்ம சந்திப்போம். நன்றி மேடம். நன்றி.